நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வித் ஹிண்டர் ஏஐ க்ரோத். அதிகமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் இந்தியா வந்து போட்டுட்ருக்கு. எங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ்லாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரெகுலேஷன்ஸ் போட்டோம்னா அதோட க்ரோத் வந்து ஹிண்டர் ஆகும், குறையும். அதனால் இந்தியாவுக்கு ரெவன்யூ கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீன் அப்படின்னா திங்க்னு அர்த்தம். கண்ட்ரீஸ் பர்ஜியானிங் அப்படின்னா க்ரோ அண்ட் எக்ஸ்பேண்டுன்னு அர்த்தம். இதோட வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏஐ. அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அதோட க்ரோத் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இது யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏஐலாம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன, லாஸ்ட் இயர் கூட நம்மளுக்கு ஒரு டீப் ஃபேக் வீடியோ வந்துச்சு. அது ஒரு ஹீரோயினை பற்றி வந்தது. அதனால வந்து இந்த மாதிரி ஏஐஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்துச்சு கோர்ட் மூலிமா. அதனால் இப்போ நம்ம அந்த இதை நம்ம யாருமே நார்மல் மக்கள் யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது எப்படின்னா அது ஜூலை மந்த், அதாவது அடுத்த மாதத்துல அது ஸ்கெட்யூல் இருக்குது. அந்த பெட்டிஷனுக்கு உண்டான ஹியரிங் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைட்டி issued March advisory that all AI products like ChatGPT and Google's Gemini made available with explicit permission of Government of India. Government of Indiaவோட பெர்மிஷனோட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ChatGPTங்கிறது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ப்ராடக்ட் தான். ChatGPTயும் கூகுளோட ஜெமினி இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட மெய்ட்டி வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. அந்த பெட்டிஷன் வந்து ஹவவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபார் கன்சர்ன் பீப்புளோட கன்சர்ன்ஸ்க்காக, அவங்களோட டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பை லேபிளிங் ஏஐ ஜென்ரேஷன் content as disinformation will not hinder AI's growth, said Bhattacharya. அப்படிங்கிறவர் வந்து டிஜிட்டல் எக்கானமி பாலிசி ரிசர்ச்சோட பிரசிடெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் போடுற ஏஐ கண்டென்ட் வந்து எதுவுமே வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க கீழேயே லேபிள் பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு கருத்தாக கீழே அவங்க போடுற ஏஐ கீழே சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ மூலிமா ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவன்யூ நம்மளுக்கு எதுவும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவல் ப்ரோக்ராமை பற்றி, அதாவது FTITTP அப்படிங்கிறது தான் அதோட ஷார்ட் ஃபார்ம். இது யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்குன்னா, எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் சாட்டர்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக, அதாவது ஃபார் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மூத்தர் அண்ட் சேஃபர் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ். நம்ம க்யூவில் போய் நின்றுட்டு ஒவ்வொரு டைமும் போர்டிங் பாஸ் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகணுங்கிற அவசியம் இல்லாமல் கேட் மூலிமா ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, கேட் மூலிமா போகிறதுக்காக ரிஜிஸ்டர் ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எந்த ஹியூமன் கன்ஜெஷன்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஈஸியாக இமிக்ரேஷன் போயிட்டு போர்டிங் பாஸஸ் நீங்கள் ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காரு. இனிஷியேட்டிவ் ஆல்சோ லான்ச்ட் இங்கே மட்டும் இல்லை, அதாவது டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மும்பை ஏர்போர்ட், சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி அண்ட் அகமதாபாத் ஏர்போர்ட்ஸ்லையும் இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸஸாக பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் யாரெல்லாம் இதில் பயனடையலான்னா, இந்தியன் சிட்டிசன்ஸும் OCI கார்டு ஹோல்டர்ஸும் இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம இதில் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபேஸ் திரும்பி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் எப்படின்னா ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் இதில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இது எதுக்குன்னா டு என்ரோல் இந்த ஸ்கீமில் நம்ம ஒரு கேண்டிடேட், ஒரு அப்ளிகண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த ஸ்கீமில் அதுக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்டர் பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, வென் ரீச்ட் கேட் நம்ம இதே மாதிரி ஏர்போர்ட்டில் கேட்னு ஒன்று இருக்கும். அதாவது கேட்னா திஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் மூலிமா நடக்கக்கூடியது விஷயங்கள் தான்.
அங்கே வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் போர்டிங் பாஸஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் உங்கள் போர்டிங் பாஸ் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு அப்ளிகன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், உங்கள் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். உங்கள் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி உங்கள் பயோமெட்ரிக் உங்கள் பேசஞ்சரோட பயோமெட்ரிக்கும் வாங்கிக்குவாங்க. இதுக்குன்னா ஆத்தென்டிகேஷன் நீங்கள் தான் அதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, நீங்கள் தான் அதான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு. எல்லா ப்ராசஸும் முடித்தோடனே இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் டீம் டு ஹேவ் பீன் கிராண்டட். நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கே போகலாம். உங்கள் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் வந்து முடிஞ்சிடும்.